myself advocate Razia Parveen. என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேஸ் ரிலேட்டடாக ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்டில் வரக்கூடிய மீடியேஷனுக்கு மட்டும் வந்து ஸ்பௌசஸ் அட்டன் பண்ணால் போதுமா, மற்றபடி வேறு எந்த இயரிங்க்கும் அட்டன் பண்ண வேண்டாமா அப்படின்ற டவுட் தான் கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போ ஒரு கோர்ட்டில் வந்து, அதாவது ஃபேமிலி கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா எல்லா இயரிங்க்குமே நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியது கோர்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? அதனால் மீடியேஷனுக்கு மட்டும் தான் வரணும் அப்படின்ட்டு யாருன்னா சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதனால் எல்லா இயரிங்க்குமே வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இயரிங்லேருந்து லாஸ்ட் ஆர்டர்ஸ் வரையும் நீங்கள் வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கோர்ட்டை பொறுத்த வரையும். அதனால் எவ்ரி இயரிங்க்கும் வந்து அட்டன் பண்ணி என்ன நடக்குது, என்ன அப்டேட் இருக்குது, உங்கள் ஸ்பௌஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் கிடைக்குது அப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்தால் மட்டும் தான் தெரியும். மீடியேஷனுக்கு வந்தால் 2 பேரும் உட்காந்து பேசுகிற மட்டும் தான் முடியுமே தவிர, அதை தாண்டி அதுக்கப்புறமா நடக்கிற கோர்ட் கேம்பஸ்குள்ளே, அதாவது கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற எந்த விஷயமே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். அதனால் மற்றவங்க வந்து மீடியேஷனுக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்ட்டு யாருன்னா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நீங்கள் எல்லா இயரிங்க்குமே வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.